நான் இந்த மண்ணில், மதுரை மண்ணில் பிறந்து வளர்ந்தவன். என் கண்ணு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அதை என்ன மாநாடு தானே சார் நடக்குது? மாநாடு தான் சார். இப்போ யாரும் இல்லைன்னு சொன்னா மாநாட்டின் நோக்கத்தை சொல்ல வேண்டியது தானே. இப்போ நாங்கள் மாநாட்டை போய் இப்போ யாராவது நாளைக்கு போய் தடுக்க போகிறாங்களா? மனித சங்கிலி நின்னோம், நீதிமன்றத்தை அணுகுனாங்க. மக்கள் கூட்டமைப்பு நீதிமன்றத்தை அணுகுனாங்க. இந்த மாநாடு நடத்த விடாதீங்கன்னு கேட்டாங்க. ஆனால் நீதிமன்றம் சில ஒரு வழிகாட்டுதல்கள் அடிப்படையில் சில நிபந்தனைகளை விதிச்சு அனுமதிச்சிருக்கு. இப்போ நாங்கள் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்ல. இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன என்பதை ஆனா இதுல எப்படி அரசியல் வரும்னா, முருக பக்தர்கள் ஒன்று கூடுறாங்க, இந்துக்கள் நாங்க ஒன்று கூடுறோம். இதுல அமீர் என்ன விமர்சனம் பண்றாரு? யார் இந்துக்கள் இந்த ஒரே ஒரு முருகனுக்காக தான் இங்கே கூடுறாங்களா? இங்கே சித்திரை திருவிழாவுக்கு கூடுறாங்க வருஷம் வருஷம். நான்லாம் சித்திரை திருவிழாவே ரொம்ப வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து பார்த்து வளர்ந்தவன் நான். இங்கே பாருங்க, மதுரையை பொறுத்த மட்டும் இந்து ஆன்மீகத்துக்கும் இஸ்லாமிய ஆன்மீகத்துக்குமே தொடர்பு இருக்குது. மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களில் இந்து கோயில்களில் நிர்வாகிகளாகவும் அந்த கோயில் சார்ந்த விஷயங்களில் வந்து பங்கெடுப்பதற்கு இஸ்லாமியர்கள் இருக்காங்க. பல வரலாறு இருக்குங்க. இது ஒன்றும் நீங்கள் மதுரையை நீங்கள் அப்படிலாம் நீங்கள் வடநாடு போல் நீங்கள் நினச்சிடாதீங்க. அப்படிலாம் இங்கே வாய்ப்பே கிடையாது. நான் பல முறை சொல்கிறேன், சித்திரை திருவிழாவிற்கு இங்கே வரக்கூடிய மக்களுக்கு பெரும்பான்மையாக அந்த மக்கள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அந்த வழியெல்லாம் இருக்கிற பள்ளிவாசல்களில் அவர்களுக்கு உணவு கொடுத்து நீர் கொடுத்து காலங்காலமாக இது நடந்துட்டுருக்கு. இங்கே 2 பேர் ஒன்றா தான் இருக்காங்க. அழகர் வந்து மலையிலிருந்து இறங்கி சித்திரை திருவிழாவுக்கு இறங்கி அவர் அப்படி போகும்போது ஒரு நாள் இரவு துல்கநாச்சியார் வீட்டில் தங்குறாருன்றது ஒரு சம்பிரதாயம் கூட இங்கே இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? யாரும் தடுக்கலை. சித்திரை திருவிழா யாராவது தடுக்கணும்னு சொன்னாங்களா? விநாயகர் ஊர்வலம் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. பிள்ளையார் சதுர்த்தி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அது விநாயகர் ஊர்வலமாக இந்து முன்னணியால் தொடங்கப்படும் போது தான் சர்ச்சைக்குரியதாக மாறிச்சே தவிர, நான் இந்த யானைக்கல் பகுதியில் தான் பிறந்து வளர்ந்தவன். நான் பார்க்காத திருவிழாவே கிடையாது. அந்த வைகை ஆற்றில் தான் அத்தனை பிள்ளையார்களையும் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வந்து கரைச்சிட்டு போவாங்க. சின்ன சின்ன கோவில்களில் வந்து முளைப்பாரி எடுத்துகிட்டு வைகை ஆற்றுக்கு தான் வருவாங்க. யாராவது அதை தடுங்கன்னு சொன்னாங்களா? அதை செய்யாதீங்கன்னு சொன்னாங்களா? இப்பவும் சொல்கிறோம், இந்த ஆன்மீக மாநாட்டை இந்த மக்கள் நடத்தியிருந்தா இந்த பிரச்சனை கிடையாது. இல்லை, ஆன்மீகம் வேற அரசியல் வேறையா இருக்குன்னு சொல்கிறீங்களா? 200% சொல்கிறேன். ஆன்மீகம் வேற, அரசியல் வேற. இங்கே நடக்கிறது முழுக்க முழுக்க அரசியல்.